அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஜெர்மனியில் ஒரு பாலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த பூட்டெல்லாம் போட்டு லவ்வர்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பாலத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினி அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச அந்த பூட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க 2 பேருமே மாறி மாறி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் எனக்கு கிடைக்கலமா, ஆனால் மேபி இங்கே தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படின்றாரு. பட் நம்ம ஹீரோயினி என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நம்ம தான் 3 வருஷம் ஆச்சுல, ஒருவேளை இந்த பாலத்தை கிளீன் பண்றவங்களா இல்லை யாராவது தூக்கி போட்டு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இல்ல அதுக்கு மேல மேல பூட்டு வந்ததுனால கூட நமக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லும்போது அது உண்மைதாமா அப்படின்றாரு. அப்படியே 2 பேரும் சந்தோஷமா வந்து வெளியே ஷாப்பிங், அதாவது ஜாலியா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய நாட்களை இங்க சந்தோஷமா கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஊரோட அழகு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அழகு எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினி எல்லாம் சந்தோஷமா சுத்தி இருக்காங்க. நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சாப்பிடுறதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. ஓகே மக்களே, அதை வந்து பாத்தீங்கன்னா சுத்தியல் வச்சு உடைச்சி சாப்பிடுறாங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஊர்ல வீட்டுல செய்யக்கூடிய ஒரு தின்பண்டம் இருக்கு. அது வந்து ஒரு 2 நாளைக்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் எரிகிறோம். அப்போ நம்ம உடைச்சி கடிச்சு தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ அது என்ன பொருள் அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? சோ இப்படி 2 பேருமே ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமா அழகா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல 2 பேரும் அப்படியே அவங்களுடைய கையை காட்டுவாங்க. ஆக்சுவலி 2 பேருக்குமே கையை கோத்துக்கிட்டு நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் 2 பேரும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்களுடைய கைகள் ஒன்னோட ஒன்னு லேசா டச் ஆகி தான் இருக்கும். அதுக்கே அவங்களுக்குள்ள அந்த ஒரு இனம் புரியாத ஒரு காதல் மாதிரி வந்துடும். இதை காதல்னு சொல்ல முடியாது, அது ஒரு தனிப்பட்ட ஒரு வெக்கன்னு சொல்லலாம். இது ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டுமே வர்றதுன்னு சொல்லலாம். அப்படியே பாத்தீங்கன்னா 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி பேசுறாங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற மக்களை பாருங்களேன், ரொம்ப நல்ல உள்ளம் படைச்சவங்களா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஏன் இங்க வந்து மக்கள் இவ்வளவு தூரம் டயத்தை வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் புரியல அப்படின்னு என்னமா சொல்றேன் அப்படின்னா, ஆமா இங்க பாருங்க, ஆக்சுவலி ரெகுலரா இவங்க இங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்களோட டயத்துல நிறைய வேஸ்ட் பண்றாங்கல்ல இங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நான் வந்து பிசினஸ் இப்பதானே வந்து நம்ம இங்க வந்திருக்கோம். சோ அப்படின்றப்ப மத்தவங்க டயத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாப்பாரு, இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு. அதே நேரத்தில் அங்க ஒருத்தன் வந்து சொல்லுவான், இங்க அதிர்ஷ்டம் விற்கப்படும், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே வாங்கிக்கோங்க, முடிஞ்சா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா அது அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்தோடனே, ஏண்டா இலைய வச்சு வித்துக்கிட்டு இருக்க, என்னடா லக்கு லக்குன்றியே, என்னடா அது அப்படின்னோடனே, மேடம் இது வந்து ஜெர்மனில இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை, இது பேரு ஆலிஃப்ளவர்னு சொல்லுவோம். சோ இது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை மேடம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு, இதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. மேடம் இந்த நாட்டு மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கு மேடம், அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஓலிவ் மரத்துடைய இந்த இலைகள், அதாவது அந்த மரத்தையே நாங்க வந்து லக்கா தான் பாக்குறோம். அதுலயும் அந்த இலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. இப்ப ஒரே ஒரு இது இருக்கக்கூடிய இலை இருந்தா, ஒரேதான் இருக்கக்கூடிய இலை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து அந்த நாள் மட்டும்தான் உனக்கு அதிர்ஷ்டமான நாளா அமையும். அதுவே வந்து 2 இலைகள் இருக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு இலை கிடைச்சது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அதோடைய அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிம்பாங்க. இதை விட ஹைலைட் என்னன்னா, 4 இலைகள் இருக்கக்கூடியது மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த வருஷம் வரும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுடைய லக்கை செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்றப்ப அவங்களுக்கு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னமா வேணுமா அப்படின்னு கேட்கறப்ப, இல்ல இது கொஞ்சம் ஃபன்னா தானே இருக்கு, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, ஓகே உன்னுடைய விருப்பம் தான் அப்படின்னோடனே, சரி எவ்வளோப்பா அப்படின்னா, 2 யூரோஸ் மேடம் அப்படின்னு. பரவாயில்லடா, இலைய போய் 2 யூரோஸ் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து கொடுத்துட்டு, ஓகே இந்த சேஞ்ச் நீயே வச்சுக்க அப்படின்னே, தேங்க்யூ மேடம், உங்களுடைய லக்கை நாங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கு 4 இலை உள்ள அந்த இது மாதிரி வரும். ஸோ அவங்கள அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி. ஆனால் இங்கே வந்து கூட நம்ம ஹீரோயினி டெஸ்ட்டுக்காக வருவாங்கல்ல, அப்படி வந்தவங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு பாரு, நம்ம ஹீரோயினி அப்படியே உள்ள இருந்து வர்றாங்க. ஒரு மாதிரி சோகமா வர்றாங்க. என்னமா என்னாச்சுமா அப்படின்றப்ப, இல்லைங்க ஆக்சுவலி வந்துட்டு என்னமா சொல்லுமா அப்படின்னு. இல்லைங்க ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. வெயிட் லாஸ் ஆயிருக்காரு புரியல. ஆமாங்க, போன தடவை செக் பண்ணதை விட இந்த தடவை செக் பண்ணி பார்த்தா 3 மில்லிகிராம் எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருக்குங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, அடாப்பாவே 3 மில்லிகிராம்க்கா, ஏமா இதெல்லாம் ஒரு விஷயமாமா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க இன்னைக்கு 3 மில்லிகிராம் குறையுது அப்படின்னா கூடிய சீக்கிரம் என்னோட வெயிட் வந்து குறைய போகுதுன்னு அர்த்தம். படிப்படியா இறங்கி என்னோட வெயிட் ரொம்ப குறைஞ்சிடும். ஆக்சுவலி சொல்ல போனா உடம்பு சரியில்லைனா இப்படி எல்லாம் வெயிட் குறையுமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஏமா இதெல்லாம் சர்வசாதாரணமா இந்த மாதிரி விஷயத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னா சும்மா ஒரு மில்லிகிராம் 2 மில்லிகிராம்லாம் வெயிட் குறையும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு நர்ஸ் வந்து, மேடம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் வாங்க அப்படின்றப்ப இவங்க வந்து அப்படி போறாங்க. அப்படி போறப்ப இப்பதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ போறாங்கல்ல, போறப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பையன் ஓடுற மாதிரி இருக்கும். அவனை பார்த்த உடனே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இவங்க அப்படியே பின்னாடி அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா ரோட்ல அவங்க பாட்டு போய்கிட்டு இருக்காங்க, அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே நின்று அப்படியே திரும்பி பாக்குறான். நம்ம ஹீரோனி நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு அந்த கூட்டிட்டு போன நர்ஸ் வர்றாங்க. என்ன மேடம் ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்றப்ப, சார் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம ஹெயான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டாங்க, மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா செக்யூரிட்டி கேமரால பார்த்தோம், அவங்களுக்கு
அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்களாவே வெளியே போயிட்டாங்க அப்படின்னோடனே டக்கு நம்ம ஹீரோ ஓடி போய் தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி அங்கங்க தேடிக்கிட்டே இருக்காரு. தேடி ஒரு இடத்துல டயர்ட் ஆயிடுறாப்ல. ஆனா அந்த இடத்துல திடீர்னு சவுண்ட் கேட்டு கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் ஒருவேளை வந்து ஹீரோயின் தான் விழுந்துட்டாலும் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் பதறி போய் பார்ப்பாரு. அங்க போய் பார்த்தா அது வேற ஒரு பொண்ணா இருக்கும். அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இவ எங்க இருக்கான்னு தெரியல இவர் ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து சின்ன குழந்தைங்க எப்படி சட்டையை பிடிச்சிருக்குமோ அது மாதிரி இழுப்பாங்க. இழுத்துட்டு அப்படியே பாப்பாரு நம்ம ஹீரோ ஹையான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரியா கண் கலங்கி நிப்பாரு. நம்ம ஹீரோயினை ரொம்ப அப்பாவியா என்ன தெரியும் எனக்கு பசிக்குதுங்க அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கு பாருங்க. ஹையான் நான் உன்னை மிஸ் பண்ணிருப்பேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எமோஷனோட கட்டி பிடிச்சிருப்பாரு. சரின்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காராம நம்ம ஹீரோயினி கேட்கறாங்க எவ்வளவு நேரமா என்னை தேர்னீங்க அப்படின்றப்ப என்னமா ஒரு 2 மணி நேரம் இருக்குமா அப்படின்றாங்க. இவங்களும் வந்துட்டு ரொம்ப இதாயிட்டே இருக்கு, வர வர இந்த நோய் வேற முத்திக்கிட்டே இருக்குங்க, எனக்கு இல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப வர ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய விஷயம் மறந்து போக ஆரம்பிக்குது அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் ஏமா எதுவுமே ஞாபகம் இல்லையா அந்த நேரத்தில் அப்படின்னோடனே இல்லைங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க நான் அங்க ஒருத்தனை பார்த்தேன், யாருமா அது? அப்படியே அந்த பையனை காட்டுறாங்க திரும்பி ஃபேஸோட. அதுவா அது என்னுடைய பெரிய அண்ணன். அப்படி இவங்க சொல்லும் போது அந்த இல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு வந்து போகுது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல கிராபிக்ஸோட கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லலாம், படக்குன்னு அவங்க அதில் சுத்தி அந்த அலையெல்லாம் அடிச்சு அவங்க தண்ணிக்குள்ள போற மாதிரியும் அங்க போனே 9 வயசு பொண்ணா மாறிடுறாங்க. அப்பதான் சொல்றாங்க நம்ம ஹீரோனி இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு 9 வயசு இருக்கிறப்ப நானு எங்க பெரிய அண்ணன் என்னுடைய தம்பி எல்லாருமே போட்ல வந்துட்டு கடற்கரையில இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆனா அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நான் சுயநினைவிலே இல்ல, உள்ள போய்கிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய அண்ணன் தான் காப்பாத்தினான்னு நினைச்சேன் என்னைய. ஆனா அப்ப காப்பாத்தினது அண்ணன் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சோ என்னை யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்தினாப்ல, காப்பாத்தி நானும் வெளியே வந்துட்டேன். அப்ப எங்க அம்மாவை அழுதுதான் கேட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல எங்க அண்ணன் எங்கன்னு கேட்டப்ப அப்பதான் தேடுறாங்க. சோ அவங்க அண்ணன் பேர் வந்து சுயான் 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 அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கட்டி இருக்கும்போது அங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையனை படுக்க போட்டு அவனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ஓவரா குடிச்சதுனால ஆள் வந்து மயக்கத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பையன் வந்து ஆல்மோஸ்ட் இறந்துட்டான். எல்லாரும் உட்கார்ந்து அழுதுக்கு இருக்கும்போது அப்ப நான் எங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு அவங்க கையை பிடிச்சேன். ஆனா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னைய காப்பாத்துறதுக்கு எங்க அண்ணன் வந்ததுனாலதான் அவன் இறந்துட்டான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அன்னைக்கு என் கூட பேசுறதை விட்டவங்க தான் அதுக்கடுத்து எதுவும் பேசவே மாட்டாங்க. சரியா அந்த அளவுக்கு பெருசா என் மேல கேரும் பண்ண மாட்டாங்க. சோ அதனாலதான் நாங்க 2 பேரும் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப புரியுதா அவங்க அம்மா ஏன் வந்துட்டு அவங்க பொண்ணு கூட பேசாம இருக்காங்க. என்னன்னா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணன் தான் தங்கச்சியை காப்பாத்துறாங்க உள்ள போயிருக்காரு. பட் அவர் இறந்துட்டாரு, தங்கச்சி பொழைச்சிட்டா அப்படிங்கிற ஒரு இதுதான். சோ இருந்த ஒரே பையனும் போயிட்டானே அப்படின்னு இவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இது பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க அம்மா பேசாமல் இருந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோனியை மன்னிக்காம வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஆனா சத்தியமா சொல்றேங்க இப்ப நம்ம ஹீரோனியை காப்பாத்துனாங்கல்ல அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு சில விஷயத்துல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. பட் நம்ம ஹீரோவும் சொல்றாரு இல்லமா அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல அப்படின்றப்ப அது எனக்கும் தெரியும். ஆனா இருந்தாலுமே வந்து அவனுடைய சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால எங்க அம்மாட்ட பெருசா என்னால எதுவும் சொல்லிக்கவும் முடியல, என்ன பண்றது வேற வழி இல்லாம அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டா, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சின்ன வயசுல மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உதவி பண்ணவங்க இல்ல யாருக்காவது உதவி பண்ண போய் இறந்தாங்க அப்படின்னா அவங்க ஏஞ்சலா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் என்னோட அண்ணனும் வந்துட்டு என்னைய காப்பாத்துறதுக்காக தான் போய் இது பண்ணா அவனும் இறந்துட்டான். சோ கண்டிப்பா வந்துட்டு அவன் ஒரு ஏஞ்சலா தான் இருப்பான். யாருக்கு தெரியும் இப்ப கூட இங்க இருந்து என்னைய பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம். நம்ம ஹீரோயின் இப்படி சொல்லுவோம். நம்ம ஹீரோ என்னடா சொல்றது தெரியாம ஒரு செகண்ட் யோசிச்சவரு அப்போ உன்னுடைய இலூஷனேஷனுக்கு காரணம் இதுதான் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் உனக்கு இதா இருக்குது அப்படின்னா நீ கடல்ல அங்க விழுந்தப்ப கண்டிப்பா உன் மண்டையில அடிபட்டிருக்கும், அதனாலதான் இப்ப பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிற போது கரெக்டா சாப்பாடு வந்துருது. எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இங்க பாருமா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல சர்வைவல் பண்ண முடியும், நீ கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு பொழைச்சி வருவ, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழுவோம் அப்படின்றாரு. சோ இதை கேட்டு நம்ம ஹீரோயினி ஆமா இல்லங்க நம்ம 2 பேரும் கண்டிப்பா வாழுவோங்க, அதுல எந்த மாற்று கிடையாது, நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்மா நான் வந்து இது பண்ணி வருவேன், இதை ஜெயிச்சு வருவேன் இந்த நோயில இருந்து அப்படின்றாங்க. அதே நேரத்துல அதை மீறி நான் செத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏஞ்சலா மாறிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. சரி விடு எதுவும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லி சமாதானமும் படுத்துறாரு. நம்ம ஹீரோயினி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னு ஒன்னும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வச்சு தொடச்சி விடுறாருங்க. அதே நேரத்தில் அப்படியே இங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. யாரா அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்ல அந்த டெக்னிக்கல் பாய்க்கு தான் மெமரி கார்டு கொடுத்தாருல அதுல இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாரான்னு கேட்கறாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. என்னடா மேட்டர் பார்த்தா பையன் கடையவே காலி பண்ணிட்டு போறாங்க. யார் பார்த்த வேலை என்று தெரிகிறதா, நம்ம வில்லன் பார்த்த வேலை. அப்படியே வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து தாத்தாக்கு ஒரு கிஃப்ட் பண்றான். நான் சொன்னேன்ல ஒரு நெப்போலியனுடைய பெயிண்டிங், ஓகேவா, அந்த பெயிண்டிங்கை கிஃப்ட் பண்றான். ஆனா இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படியே வந்து ஓகேப்பா எனக்கு வந்து ஒரு பிரைஸ்லெஸ்ஸான கிஃப்ட் கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்றப்ப சார் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார்,
உங்களுடைய அன்பு மட்டும் போதும் சார் அப்படின்றான். அவர் வந்துட்டு சரி அப்படின்னு விட்டோடனே அதே நேரத்தில் நம்ம வில்லன் வந்து ஒரு விஷயம் சொல்றான். சார் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் கொடுத்திருந்தேன்ல, அதை வந்து நீங்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதர் கம்பெனிஸ் நான் நிறைய பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்க கையால் வந்துட்டு மிஸ்டர் யோன் என்ன சொல்றீங்க, எங்க சேர்மனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க, அவர் வந்து ரொம்ப பிஸி மேன், அதனால தான் வந்து உங்களுக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்காம இருக்காரு. அது மட்டும் இல்ல, எப்படி நீங்க இன்னொரு நிறைய கம்பெனிஸை போய் அப்ரோச் பண்றீங்க, எங்க கிட்ட சொல்லி விட்டுருக்கீங்கல்ல, கண்டிப்பா சேர்மன் நினைச்சா எதனாலும் சாதிப்பாரு, உங்களுக்கு அவரோட பவர் தெரியல. அது மட்டும் இல்ல, அவர் நினைச்ச விஷயத்தை முடிக்காம விட்டதே கிடையாது. அவர் எடுத்த எந்த பிசினஸா இருந்தாலும் அது சக்சஸ் ஆயிருக்கு, ஃபெயிலியர் ஆனதே இல்லை அப்படி இப்படின்னு பீத்திக்கு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்து சார் அப்படின்றான். என்னப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் சார் அப்படின்றான். அங்க போய் பார்த்தா தெரியுது ஒண்ணு இல்லைங்க, நான் சொன்னேன்ல ஒரு ஸ்லட் ஃபண்ட்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பிளைண்டா வந்து இது பண்ணிருப்பாங்க பணத்தை, அந்த ஃபண்ட் இருக்கிறதையும் அது வந்து இல்லீகல் ஃபண்ட் அப்படிங்கிறதையும் இதை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க டீமை வச்சு. ஸோ அதை கேட்கும்போது இதை யாருமே கவனிக்கலையாடா அப்படின்றப்ப யாருமே கவனிக்காத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி உள்ள எடுத்திருக்காங்க சார் அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்மளுடைய லீகல் டீம்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் நீ என்ன கவர்மெண்ட் இருக்கன்னு பையன் கேட்கும்போது பையனும் இல்லப்பா ஆக்சுவலி பேக் யானோ இங்க இல்ல ஜெர்மனில இருக்கான் அவன் ஒய்ஃபோட, அவனை வந்து என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்மளுடைய லீகல் டீம்கிட்ட பக்காவா பேசியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. இல்லப்பா ஒரு 2 நாளாவது ஆகும் இந்த பிரச்சனை தீர்க்கிறப்ப. டேய் அதுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்க்க பாருங்கடா, இது வந்து இல்லீகலாக வந்த பணம்னு சொல்லி நமக்கு மொத்தமா ஆப்படிச்சிடாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. நம்ம தாத்தாவோட கீப் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கும்போது யதார்த்தமா எடுக்கிற மாதிரி அந்த செஸ் காயின் எடுப்பாங்க, எடுத்து யதார்த்தமா கீழே போற மாதிரி போட்டுட்டு டக்குன்னு அவங்க குனிஞ்சு எடுக்கும்போது என்னங்க இது என்னமோ இருக்குங்க அப்படின்றப்ப பார்த்தா ரெக்கார்டிங் டிவைஸ் ஒன்று இருக்கும், அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் டிவைஸ் ஒன்று இருக்கும். ஸோ இவர் இதை எடுத்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆளுங்களை வர வச்சு கேட்கும்போது சார் இது வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் டிவைஸ் சார், இது மைக் தான், இதோட ரிசீவர் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் சார் இருக்கும், அப்படி இருந்தா தான் கேட்கும் அப்படின்றப்ப சொல்லுங்கடா சொல்லுங்க இது யாரா வச்சது அப்படின்றப்ப சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க வீட்டை சர்ச் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ரூமையும் சல்லடை போட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப கடைசியா நம்ம ஹீரோ ரூமுக்கு தான் வர்றாங்க. அங்க ஹீரோ ரூமுக்கு வந்தவங்க அந்த ரேடியோ இதெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் அந்த இதை வச்சு செக் பண்ணிட்டு அப்படியே வர்றாங்க. வந்து பார்த்தா ஹீரோட ரூம் தான் காட்டுது. ஸோ ஒவ்வொரு இடமா பார்த்தா அந்த டிராயர்ல இருக்குது, அதை புறாத்து எடுத்து பார்க்கும்போது அதுல ரிசீவர் அது போக ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து இவங்க போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பெயிண்டிங்ல வந்து நெப்போலியன் கண்ணு கிட்ட கொண்டு போறாங்க. பார்த்தா டாப்னு அந்த பக்கம் வில்லன் உட்கார்ந்து எல்லாத்தையும் வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கான். எஸ், அவன் இந்த பெயிண்டிங் கொடுத்ததுக்கான ரீசனே பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், நமக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கறதுக்காக அந்த பெயிண்டிங்ல ஸ்பை கேமரா ஒன்னு வச்சு விட்டுறாங்க. அது மூலமா வந்து இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெளிவா உட்கார்ந்து பயவுள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இங்க மறுநாள் காலையில அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு போன் அடிச்சு இங்க என்ன நடக்குது தெரியுமா, நீ வரைக்கும் அங்க போய் உட்கார்ந்துருக்க, நீ கிளம்பி வர வேண்டியிருக்கும், அதுவும் புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்றப்ப அம்மா என்ன விஷயங்கிறது தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்ல சத்தம் போடுங்க அப்படின்னு. இங்க பாருமா உன் புருஷன் வந்து தாத்தாவோட ரூம்ல பக் வச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்றப்ப அம்மா எதுவுமே ப்ரூஃப் இல்லாம சொல்லாங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஏன் இல்ல அவன் ரூம்ல தான் எல்லா ரிசீவர் அது போக வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் கிடைச்சது, அதை வச்சு தான் சொல்றேன் அப்படின்றப்ப அம்மா என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, வேற யாரோ இது ஃபேப்ரிகேட் பண்ணி அவரை மாட்டி விட பாக்குறாங்க, ஏன் புருஷனுக்கு அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்க செக்யூரிட்டி கேமராவை நல்லா செக் பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க கட் பண்ணிடுறாங்க. சோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினையும் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிட்டு இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு அந்த கடைக்கு போடான்னு அவனுக்கு கடைக்கு போயிட்டு மச்சான் கடைக்கு வந்துட்டா நல்லா பாரு என்னாச்சு அப்படின்றப்ப டேய் இங்க கடையே க்ளோஸ்ல இருக்கா, உண்மையிலேயே நீங்க தான் கொடுத்தியா, இங்க ஒருத்தர் இருந்தானா அப்படின்றப்ப டேய் அங்கதான்டா இருந்தா அப்படின்றா. இல்ல மச்சான் நான் கடையை பார்த்துட்டேன் ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்குது, உள்ள எந்த பொருளுமே இல்ல அப்படின்னு. சரி ஓகே மச்சான் அப்படியே அங்க பார்க்கிங் லாட் போ, அங்க என்னோட கார் நிக்குது பாரு அப்படின்னு. டேய் உன் கார் இருக்கிற இங்க விட்டு போன நீ போ சொல்றேன் அப்படின்னு. அங்க ஃப்ரண்ட் டயர்ல பாரு என்னோட கார் சாவி இருக்கும். டேய் என்னடா சாவி எல்லாம் வச்சுட்டு போயிருக்க, காரணத்தோட வச்சுட்டு வந்திருக்கேன். காரை ஓபன் பண்ணி அதுல டேஷ் கேமரா இருக்கும், அது இருக்கக்கூடிய எஸ்டி கார்டை எடுத்து அந்த வீடியோவெல்லாம் பாரு, அவன் எதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டு போனா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்றப்ப டேய் மச்சான் ஏதோ பெருசா பிளான் பண்றியா என்ன அப்படின்னு. ஆமா ஆமா மிகப்பெரிய விஷயத்தை பிளான் பண்றேன், நீ எனக்கு செக் பண்ணி சொல்லு அப்படின்றாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் பேசி முடிச்சிட்டீங்க வந்தானே ஹேனி அப்படின்னு. என்னங்க எங்க போயிருந்தீங்க, ஒன்னும் இல்லம்மா சும்மா ஒரு ஃபோன் கால் தான், யாரு அப்படின்னு. வேற யாரு நம்ம எம்பில் தான் அப்படின்னு. சரி ஓகே எங்க வீட்ல இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா அப்படின்னு. இல்ல எந்த ஃபோன் வரலையம்மா. சரி அப்படி ஏதாவது ஃபோன் வந்தது அப்படின்னா நீங்க போனை எடுக்காதீங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு தான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு புரியாதுல. சோ அவர் அப்படியே யோசிக்கிறாரு, இங்க பாருங்க என்னை நம்புங்க அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க மாமியா போன் அடிச்சிடுறாங்க. பார்த்தா மாமியார் அப்படின்னு வந்துருது. இவருக்கு காட்டுறாரு என்னமா வீட்டுல இருந்து போன் வருது அப்படின்னு. தெரியும் தெரியும் இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க இன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயத்தையும் நீங்க கேட்க கூடாது, ஏன் கூட சந்தோஷமா தான் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரிமா அப்படின்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை யாரு குறை சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோனியை நம்ம ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. நான் சொன்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போது இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பை வச்சு நம்ம தாத்தாவோட கீப்பை வந்து வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்களோட
டீடைல்ஸ் எடுக்க சொல்லிருப்பாங்கல அது மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்தாங்க மேடம் அப்படின்னு கொடுக்கறப்ப அதை பாக்குறப்ப டேய் என்னடா இது இதுல வேற பேரு போட்டு இருக்குது மேடம் நல்லா திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எடுத்து காட்டும்போது ஆக்சுவலி உங்க அப்பா டேட் பண்ணது வந்து சியோ ஹெல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. சோ இவங்க பேரு சியோல் யோங் அப்படிங்கறதா இவங்களுடைய பேரு. இதுல ஒரு மர்மமான விஷயம் என்ன தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சியோல் ஹெல் அப்படிங்கிற பொண்ணு இறந்திருக்காங்க. அவங்களுடைய பேரை வச்சா இன்னைக்கு உங்க வீட்டுல இவங்க இருக்காங்க அப்படின்னானே அப்போ உண்மையானவ செத்து போயிட்டா இவதான் அங்க இருக்கலாம். ஆஹா பொய்யானது தானா, அப்ப எங்க அப்பா உண்மையா கல்யாணம் பண்ண போனவன் இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி சோ அவங்க இது பண்ணிருக்காங்க. சோ செகண்ட் மேரேஜ் பண்ண இருந்த இடத்துல இவங்க உள்ள புகுந்து ஆட்டையை கழிச்சு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பதிலா இவங்க வந்திருக்காங்க. மேடம் அது மட்டும் கிடையாது மேடம், அவங்க 30 வயசுல தான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் எதுக்கு தெரியுமா, ஃபேக் டேட் பண்ணதுக்காக, அதாவது ஒருத்தரை டேட் பண்ணி ஏமாந்ததுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்படி ஜெயிலுக்கு போறப்ப அவங்க 5 மாசம் பிரெக்னென்ட்டா வேற இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஓ மை காட் அப்படின்னு அங்க ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு ஒரு பையனை பெற்றெடுத்ததாக போட்டிருக்கு. சோ அந்த பையன் யாருங்கிறதையும் நீங்க போக தெரிஞ்சுக்க போறீங்க. இது யாருன்னு தெரியுதா இவங்க டீடைல் எடுக்கிறது, நம்ம இந்த அத்தை இருக்காங்கல்ல இவங்க அப்பா கூடயே ஒரு கீப் இருக்குல்ல அந்த கீப்போட ஃபுல் டீடைல். அவங்க ஜெயிலுக்குள்ள போகும்போது பிரெக்னென்ட்டா இருந்திருக்காங்க. சோ அங்க ஒரு பையன் பிறந்திருக்கு. இப்போ அந்த பையன் எங்க இருப்பான் அப்படிங்கற பத்தி இவங்களும் யோசிப்பாங்கல்ல. சோ இங்க இந்த மாதிரி இவங்களோட டீடைலை உருவிக்கிட்டு இருந்தா வீட்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோவோட ரூம்ல அங்க ஹோல் குடும்பம் இருக்குது. அங்க இருக்கிற லாக்கரை ஓபன் பண்ண சொல்லி ஒருத்தர் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் ஹீரோவோட மாமனார் சொல்றாரு இல்லப்பா அவன் வந்ததுக்கு அப்புறம் எதனால பேசி பார்த்து செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்றப்ப வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல முன்னாடி வைக்கிறது எது தெரியுமா வச்சிருக்காங்க, அவரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரே ஒரு ஃபைல், அதாவது நம்ம ஹீரோயினியை டிவோர்ஸ் பண்றதுக்காக ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. சோ அந்த பேப்பர் தான் அது முன்னாடி இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்க தாத்தா அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயினுடைய அப்பா வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அப்படியே பார்த்து எல்லா குடும்பமும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினியை டிவோர்ஸ் பண்ண போறதாக ஒரு செட்டில்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகி நின்றாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி ஜாலியா அவங்க பாட்டுக்கு அங்க ஜெர்மனில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா இப்போ நம்ம ஹீரோவை இப்படி கோத்து விடுறது யாருன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அதையும் போக பாப்பீங்க. நம்ம ஹீரோ வேணும்னு எதையும் பண்ணல, பட் நம்ம ஹீரோவை ட்ராப் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி சொல்றாங்க ஆக்சுவலி வந்துட்டுங்க இந்த லக் இருக்குல்ல, லக் நாளைக்கு எனக்கு முடியுது ஆனா நாளைக்கு தான் எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்றாங்க. ஆமாங்க இது ஒரு வாரத்துக்குள்ள லக் தான். சோ அந்த ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வருது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்றப்ப நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க லைன் வேற நிக்குது, ஆனா எனக்கு தான் டைம் இல்ல, அவங்களுக்குலாம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சாரு, நீ போய் லைன்ல நில்லு நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு குடு குடு குடுன்னு ஓடுறாருங்க. எங்கடா ஓடுறாரு, ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடுறான்னு பார்த்தா ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காருங்க. டப்புன்னு ஓடி வந்து மார்க்கெட்ல இவங்க எந்த இலைய லக்குன்னு சொல்லி வாங்கினாங்களோ அந்த கடைக்கு வந்தவர் அப்பாடா இருக்கியா சரி ஓகே அப்படின்னு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. ஒன்னும் இல்ல இங்க இருக்கிற மொத்தத்தையும் நானே வாங்கிடுறேன், மொத்த லக்கும் எனக்கு வேணும் அப்படின்றாரு. சோ தன் மனைவிக்காக மொத்த லக்கையும் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு கணவனா ஒரு மனைவிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பண்றாருங்க. இங்க இவரு தான் மொண்டாட்டிக்கு லக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா கேக்குறாரு சரி 2 பேரும் ரீச் பண்ண முடிஞ்சா அப்படின்னே அந்த கையால் வந்து இல்ல சார் 2 பேருடைய போனுமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்றாங்க. எப்படியாவது முதல்ல அவங்க 2 பேரையும் பிடிங்க அப்படின்றாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு இவ்வளவு தைரியம் இருந்தா இவன் வந்து என் பொண்ணை டிவோர்ஸ் பண்றேன்னு ஒரு இதை வச்சிருப்பான், இவனுடைய வக்கீல் யாருன்னு பாருங்க அப்படின்றப்ப அந்த கையால் தான் சொல்றா இல்ல சார் மேபி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அவருடைய வக்கீலா இருப்பாரு, ஏன்னா அவர் கூட தான் இவர் அதிகமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு, சோ ஒருவேளை அவர் தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்றப்ப சரி அவன் யாருன்னு பாருங்க அப்படின்றப்ப ஆனா ஹீரோவோட மாமனார் வந்து ரொம்ப தெளிவா இல்லப்பா அவங்க 2 பேர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எதனால பேசிக்கலாம் நம்ம எதனால டீல் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல வந்து எப்படியாவது அவங்கள ரீச் பண்ணுங்க, அவங்களுக்கு எப்படியாவது முதல்ல இந்த சொல்லுங்க வர வைங்க அப்படின்றாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இது எதுவுமே தெரியாம அங்க வந்து நம்ம அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த திரும்பவும் அந்த பூட்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த பிரிட்ஜ் கிட்ட வரும்போது அவர் ஒவ்வொரு தான் எண்ணிக்கிட்டே வராரு, இங்க 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 இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை தேடி பாக்குறாரு. ஒரு வழியா அவங்க 2 பேர் எழுதுன அந்த பூட்டை கண்டுபிடிச்சாரு. சூப்பர் இங்க தான் இருக்கு, இதை முதல் எடுத்துட்டு போய் நம்ம பொண்டாட்டிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போன்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனி இங்க லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கும்போது ஓகேப்பா இது எவ்வளவுப்பா சாப்பாடு அப்படின்னு கேட்டுட்டு நான் மொத்த சாப்பாடு வாங்கிக்கிறேன்றப்ப சார் என்ன சீரியஸாவா சொல்றீங்க, இங்க பாருங்க எல்லாரும் லைன்ல நின்று வந்துகிட்டு இருக்கோம், நீங்க மொத்த சாப்பாடு வாங்கிட்ட என்ன அர்த்தம் அப்படின்றப்ப இங்க பாருங்க மேடம் நான் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா போகணும், அங்க போறப்ப அதோட ஃபிளைட் காஸ்ட் என்னன்னு தெரியுமா, அது மட்டும் இல்ல அங்க சாப்பாடு ஃபுட்டோட காஸ்ட் என்ன தெரியுமா, போற வரைக்கும் ரொம்ப டைம் ஆகும், எனக்கு இந்த ஃபுட் எல்லாம் வேணும் அப்படின்றப்ப ஆனா இவங்க டக்குன்னு ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்றாங்க. இங்க பாருங்க என்னுடைய டாக்டர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி நான் ஒரு 3 மாசம் தான் உயிரோட இருக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த ஆளும் பாக்குறாப்ல ஆமா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரைன் டியூமர் இருக்கு 3 மாசம் தான் உயிரோட இருக்க சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் வந்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க நான் ஆசைப்பட்டு வந்தா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆக்சுவலி நீங்க நினைச்சா திரும்ப ஜெர்மன் வரலாம், நீங்க இதே ஃபுட்டை சாப்பிடலாம், ஆனா எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதேன்னு சொல்லி ரொம்ப அப்பாவியா இது பண்றாங்க. அதை கேட்டோன்னே
உடனே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கும். அவரும் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு இவங்க ஹீரோக்கும் இவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு வராங்க. பார்த்தா ஓசியா வாங்கிட்டு வராங்க, காசு கூட கொடுக்கலங்க, காசு கூட கொடுக்கல அப்படி இவங்க சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டே வரும்போது அப்பதான் போனை ஆன் பண்றாங்க. கரெக்டா போனை ஆன் பண்றப்ப அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. இவங்களும் கட் பண்ணி விடுறாங்க போங்க அப்படின்னு. கட் பண்ணி விட்டுட்டு அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இவங்க பார்த்துட்டே நான் வாங்கிட்டேங்க அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்னது கையில அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா மெசேஜ் அனுப்புறாங்க. சரி என்னதான் மெசேஜாவது ஓபன் பண்ணி பார்ப்போம். இவங்களும் ஓபன் பண்ணி பார்க்க வேற என்ன அனுப்பியிருக்க போறாங்க, அந்த டைவர்ஸ் செட்டில்மெண்ட் பேப்பர் தான் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினி ஆடி போயிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை அப்படி ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சிக்னல் விழுந்துருது. நம்ம ஹீரோவும் அங்க ஓடி வராரு. ஏய் இங்க பாரு ஹனி, உனக்காக தான் அப்படின்னு டப்புன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஹீரோயினி அந்த மொபைல் எடுத்து காட்டுறாங்க. என்னது இது அப்படின்னு. சொல்லுங்க இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க, சொல்லுங்க இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. என்னடா சொல்றதுன்னு. ஹேயான் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் தயங்கி நிக்கும் போது எதுக்காக தயங்குறீங்க சொல்லுங்க அப்படின்றப்ப அப்படியே மனுஷன் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்பதான் திரும்ப அவருக்குள்ள அந்த காதல் தன் மனைவி கூட இருக்கணுன்ற ஒரு நினைப்பு வந்து வந்திருக்கு. பட் அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும். தலைவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் என்ன சொல்றது தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த மனுஷன் சொல்றாருங்க, ஆமா இது உண்மைதான், இதை நான் தான் ரெடி பண்ணேன். ஹீரோனி அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடுது. இவரும் சொல்றாரு, இல்லம்மா இதை பத்தி உன்ட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்ன முடியல அப்படின்றாரு. இதை கேட்ட ஹீரோனியா ஆடி போய் நின்றாங்க. கண் கலங்கி என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் அவங்க அப்படியே அழுக, நம்ம ஹீரோவா அழுக. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. இங்க நம்ம ஹீரோனி ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. சோ இதை எப்ப ரெடி பண்ணீங்க அப்படின்றப்ப அப்படியே அவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. சோ அன்னைக்குதான் இல்லையா நான் என்னைக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னனோ அன்னைக்கு தான் நீங்களும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினி. சோ நீங்க வந்து அப்ப டிவோர்ஸ் பண்ற மைண்ட்ல தான் அங்க வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் செத்துருவேன் தெரிஞ்ச உடனே உங்க மைண்ட மாத்திக்கிட்டீங்க. உண்மைதாமா அப்படின்றாரு. அப்படியே ஒரு மாதிரி இந்த அழுதுகிட்டே சிரிப்பாங்கல்ல அது மாதிரி அப்படின்னு சிரிச்சுட்டு சோ எல்லா நேரமும் என்கிட்ட பொய்யா தானே இருந்திருக்கீங்க, பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ பாவங்க என்னங்க சொல்லுவாரு, உங்களோட அன்பு இன்பு எல்லாமே பொய்யாவே நடிச்சிருக்கீங்க இல்ல அப்படின்னே. இல்லம்மா நான் பொய்யா மட்டும் நடிக்கல, ஆக்சுவலி வந்துட்டு ஒன்று சொல்லணும் தான் இப்போ வந்தேன். நான் பிரிட்ஜ் வழியா போகும்போது பார்த்தேன் அங்க நம்ம பூட்டு இருந்தது அப்படின்றாரு. சோ இதை கேட்டோன்னே இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க பூட்டை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த பூட்டை கண்டுபிடிச்சதா சொல்லுவாரு. சோ ரெண்டு பேர் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிற்கும்போது நம்ம ஹீரோவும் இங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க நம்ம ஹீரோயினி டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது எங்கம்மா போற அப்படின்னே, நீ இங்க இரு நான் வெளியே போறேன் அப்படின்றாங்க. இல்ல ஜஸ்ட் லீவ் மீ அலோன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. கையை பிடிங்கிக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க வேற ஒரு ரூமுக்கு. சாரி ரூமுக்கு இல்ல, அங்க இருக்கக்கூடிய லிஃப்ட்ல ஏறி போறாங்க. அப்படி போகும்போது கூட நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. நம்ம ஹீரோயினி உள்ள போனவங்க அவங்க ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன சின்ன இல்யூஷன்ஸ் மாதிரி வந்து போகும், அவர் கூட இருந்த நினைவுகள் வந்து போகும். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினி திடீர்னு அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வரும்போது நடு ரோட்ல நின்று இருப்பாங்க. கார் எல்லாம் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு செகண்ட் தாங்க நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. ஒரு லாரியில இருந்து அடிபடுறதுல இருந்து டக்குன்னு ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்ச வாக்குல இருக்காங்க. அந்த நேரத்துல அப்படியே எந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, உனக்கு இப்ப உடம்பு சரியில்லை, தயவு செய்து ரூமுக்கு வா, எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். அது மட்டும் இல்ல என்ன நடந்தது அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்து உனக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாமா அப்படின்றப்ப பேக்கியானோ அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்தா தயவு செய்து நீ காப்பாத்தாதீங்க அப்படின்றாங்க. சோ இதை கேட்டு அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோனி அப்படியே அழுதுகிட்டே நடந்து போறாங்க. சோ ரெண்டு பேருமே இப்ப இந்த இடத்துல பிரியிறாங்க. நம்ம ஹீரோனி ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அந்த ஒரு நோட்டீஸ் காரணமா இருந்திருக்கு. ஆனா இந்த வேலையெல்லாம் யாரு பார்த்தா அப்படிங்கறத நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. முடிஞ்சா நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. சரி ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.